நம்ம பேசப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கூல், காலேஜ் போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சரியா வந்துட்டு தண்ணி குடிக்கிறதே கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் வந்துட்டு மோஷன் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய ஸ்கூலில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே போய் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ என் பையனோட ஸ்கூலில் கூட அந்த மாதிரி இருக்குது. தண்ணி வந்துட்டு 2, 3 கேன் கொண்டு போவான். கேட்டால் வந்துட்டு அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கான வசதி இல்லைன்னு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஃப்ளோருமே இருக்குது. பட் ஏன் தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த பிரேக் டைமில் மேக்ஸிமம் யூரின் பாஸ் பண்ணுறது மட்டும்தான். சப்போஸ் 2 பாத்ரூம் அந்த மாதிரி வருதுன்னா அலோவ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது அவசர அவசரமாக பாத்ரூம் போகிறாங்க. ஈவன் 10th படிக்கிற பசங்க கூட எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லா ஸ்கூல்லையுமே நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லேடிஸ் வந்துட்டு முக்கியமாக அந்த நாப்கின் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதே இல்லை பெண் குழந்தைகள். இதை பற்றி உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க, உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பேசுங்க.